श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம். அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் இதுவரை 8 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 9வது ஸ்லோகம். காலேஷ்வபி ச சர்வேஷு திக்ஷு சர்வாசு ச அச்சுத शरीरे च गतौ च अपि वर्तते मे महद्भयम्. कालेष्वपि च सर्वेषु दिक्षु सर्वासु चाच्युत शरीरे च गतौ चापि वर्तते मे महद्भयम्. அதாவது நஜானே சரணம் பரம், நின் சரணல்லால் சரணில்லை என்று போன ஸ்லோகத்தில் தெரிவித்தார். உன் சரணல்லால் சரணில்லை. தேவரீருக்கு எல்லா விஷயம் தெரியும். தேவரீருக்கு தெரியாத விஷயம் உண்டோ? தேவரீரை தவிர மற்றொருவர் ரட்சகர் உண்டு என்று அடியேனை அனாதரித்திருக்கிறீரோ? தேவரீர் தான் எனக்கு எல்லாமே. பகவத்கீதையிலையும் 15வது சாப்டரில் 15வது ஸ்லோகத்தில் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச என்கிறார் கண்ணன். எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் வீற்றிருக்கிறேன். நினைவும் அறிவும் இவ்வாறாகும் என ஊகமும் அல்லது அறிவின்மையும் என்னால் வருபவை. பிரபஞ்சத்தை அழியும் மரம் என்று கூறி அதில் சிக்குண்ட ஜீவன் சுத்த நிலையை பெறுதலை பரமபுருஷனை பிரபத்தி செய்வதனால் என்கிறார். ஸோ எல்லாம் என்னால் வருபவை. நானே எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன். அகமேவ சர்வை வேதைகி வேத்யாச்ச அறியப்பட வேண்டியவனாவேன். நானே வேத மூலமான பலன்களை படைப்பவன். வேதம் நன்கு அறிந்தவனும் ஆவேன். வேதாந்த கிருத் வேதவித் ச, அதாவது என்னை சொல்வது வேதம் என்பதை நான் அறிவேன் என்கிறார் கண்ணன். இப்படி உமக்கு தெரியாதது உண்டோ? நஜானே சரணம் பரம், நின் சரணல்லால் சரணில்லை என்றவர் அப்போ சொன்னதுக்கு பெருமாள் கேட்குறானாம். அகம் பீதோஸ்மின்னு கீழ் ஸ்லோகத்திலே சொன்னீரே, சம்சாரம் முழுவதும் பயத்தின் காரணம் என்று சொல்கிறது கரெக்டா? இல்லையே. இது புண்ணிய தேசம், இது புண்ணிய க்ஷேத்திரம், இது புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்லாம் புண்ணிய காலம், புண்ணிய ஜன்மம், புண்ணிய க்ஷேத்திரம், புண்ணிய மார்க்கம் அப்படின்லாம் சம்சாரத்தில் இருக்கே. சில சந்தோஷ காரணங்களும் இருக்கே அப்படின்னு சொல்கிறார். ஸோ காலேஷ்வபி ச சர்வேஷு என்ற ஸ்லோகத்தில் அதுதான் அவதாரிக்கை. அதாவது அச்சுதா காலேஷ்வபி ச சர்வேஷு திக்ஷு சர்வாசு ச அச்சுதா ஷரீரே ச கதௌ ச அபி வர்த்ததே மே மகத்பயம். அச்சுதா, ஆஸ்ரிதர்களை நழுவ விடாதவனே. சர்வேஷு காலேஷு அபி ச, எல்லா சர்வ காலங்களிலும் எல்லா காலங்களிலும். சர்வாசு திக்ஷு ச, எல்லா திக்குகளிலும் எல்லா திசைகளிலும். ஷரீரே ச, எல்லா ஷரீரத்திலும். கதாவபி ச, ஷரீராந்தர கதியிலும், ஷரீரை விட்டு வெளியே போகும்போது அந்த கதியிலும். மே, அடியேனுக்கு மகத்பயம், மிகுந்த பயம் இருக்கிறது. மகத்பயம் வர்த்ததே, மிகுந்த பயம் இருக்கிறது. எல்லா காலங்களிலும் எல்லா திக்குகளிலும், ஷரீரத்திலும் ஷரீர முடிவிலும், அப்புறம் என்ன ஆகுமோ என்ற ஷரீராந்தர கதியிலும் அடியேனுக்கு பயம் இருக்கிறது, மிகுந்த பயம் இருக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். காலேஷ்வபி ச சர்வேஷு திக்ஷு சர்வாசு ச அச்சுதா ஷரீரே ச கதௌ சாப்பி வர்த்ததே மே மகத்பயம். அதுக்கு தான் அவர் கேட்குறார், கீழ் ஸ்லோகத்தில் அகம் பீதோஸ்மின்னு சொன்னியே, சம்சாரம் முழுவதும் பயத்தின் காரணமாக சொல்ல முடியுமோ? ஆத்மாவுக்கு உஜ்ஜீவன ஹேத்துக்கள்,
ஆத்மா பிழைப்பதற்கான காரணங்கள் உபாயங்கள் சாஸ்திர முகத்தாலே உண்டாக்கி வைத்திருக்கிறேனே, அதுக்கு மேலே அல்ப வியாபாரத்தினாலே அல்ப ஒரு சின்ன சில செயல்களினாலே நசிக்கும்படியான புண்ணிய காலம் இருக்கிறது, புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கிறது, அதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோமே, நாங்கள் வைத்திருக்கிறோமே. சாஸ்திரங்களில் வேறு உபாயங்கள் இருக்கிறதே, அதனால் அதெல்லாம் அறியலேன் என்று சொல்லலாமோ அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார், அதனுடைய சத்பாவத்தை இல்லை என்கிறேன். அது அதனுடைய புண்ணிய காலம், புண்ணிய க்ஷேத்திரம், அதனுடைய பலன், அதனுடைய மகிமை, அதனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதனுடைய எஃபெக்ட், அதெல்லாம் அடியேனுக்கு தெரிஞ்சாலும் அதை இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. ஆனால் அதில் நித்திய சம்சாரியான யான், எப்பவுமே பாவங்களே செய்து பாவியான யான், ஐம்புலன்களையும் இழுத்து செல்லும், புலன்களும் இழுத்து செல்லும் அடியேனை, முன்பு நின்ற நிலையும் கெடும் அதனால் என்று சொன்னேன். இதெல்லாம் சரி, அதெல்லாம் இருக்கு சரி. ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் உபாயாந்தர பரித்தியாக பூர்வகமாயிருக்கும் சித்தோபாய பரிகிரகம் என்னவத்தை சொல்லுகிறது. நிரபேட்ச உபாய பூதனிரே சரண்யனாவான். அதாவது இதெல்லாம் இருந்தாலும் அதை செய்வதற்கு அடியேன் அசமர்த்தன், சக்தி இல்லை, சமர்த்தி இல்லை. அடியேன் பாவமே செய்து பாவியானேன். புண்ணிய காலம், புண்ணிய க்ஷேத்திரம், புண்ணிய ஜன்மம், புண்ணிய மார்க்கம் இதெல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்தோஷ ஹேத்துக்கள்னு சொல்லாலும் சிலர் அனுபவித்தாலும் சிலருக்கு அது சுக ஹேத்துக்களாக இருக்கலாம். ஆனால் அடியனுக்கு மோட்சம்தான் வேணும். புண்ணியத்தை தண்டு சம்பாதிக்க நான் வரல. இங்கே அடியனுக்கு இந்த புண்ணிய கால க்ஷேத்திர வாசாதிகள், ஜன்மம், ஜரை, நரை, மரணம், மூப்பு, இதுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் இருந்து சொர்க்கம் கிடைச்சாலும் அது பொன் விலங்கு போட்ட ஜெயில், அது கோல்டன் கேஜ் சொர்க்கம். அதெல்லாம் கூட அடியனுக்கு வேண்டாம். இவையும் எனக்கு பயஹேத்துக்கள். ஏன்னா அதுவுமே சொல்ப காலம், அல்ப காலம், மறுபடியும் இந்த சம்சார சாகரத்தில் விழப்போகிறேன் இல்லையா, இது எனக்கு பயஹேத்துக்களாக இருக்கிறது. அதனால் இந்த சாதனாந்தர அனுஷ்டானத்தால், இந்த மீதி உபாயம், மீதி சாதனம், இதனால் வந்த பயம், அதெல்லாம் பண்ணினா அதில் உபச்சாரம்னு பண்ணி பலவித அபச்சாரம் பண்ணுவேன், விஷய சுகங்களால் இழுக்கப்படுகிறேன், இப்படி அவர் தெரிவிக்கிறார். தேவரீர் சித்தோபாயமாக இருக்கிறேன். காலேஷ்வபிச்ச புண்ணியமான உத்தராயணம் இந்த மாதிரி இருந்த காலத்திலும், அதை விசேஷிக்கிற காலங்களிலும், இந்த விலட்சணமான காலங்களில், சேது தர்சன சங்கமங்களில், சேது தர்சனம் பண்ணாலே பாவம் போகும்னு, தீர்த்த தானம் போன்றவைகளில் சகல பாப விமோசனங்களும் சொல்ல கடவதிரே சொல்லியிருக்கிறீர்கள். கிருத்தக்னோபி வித்யுத்யதி விசுத்தியதி அப்படின்னு, ஈவன் நன்றி கெட்டவன் கூட சுத்தமடையலாம். பிராயச்சித்தம் இல்லை என்கிற கிருத்தக்னனுடைய பாபம் உட்பட போகிறது சேது தர்சனத்தில். இப்படி சர்வ காலமும் சேவிக்கலாயிருக்கும் கங்கை போன்ற தீர்த்தங்களையும் இருக்கிறது. இப்படி சர்வேஷு காலேஷு அபி ச திக்ஷு சகல பாவனங்களாக செய்து வைத்த இவை இப்படி இருந்தாலும், போக்கியமுமாயிருக்கும் புண்ணிய தேசம் முதலான தேசங்களை சொன்னாலும், மதுரா நாம நகரி புண்ணியா பாப்ப ஹரி சுபா இப்படியெல்லாம் இருந்தாலும், அவதரித்து அருளின தேவரீர் அவதரித்தருளின தேசங்களை ஒழிய பகவத் சன்னதி மாறாத சாலிகிராம மண்டலம் முதலான தேசங்களையும் இருந்தாலும், சர்வாசுச்ச எல்லா திக்குகளிலும் எல்லா திவ்ய தேசங்களிலும் இருந்தாலும், ஷரீரேச்ச கீழ் சொன்ன தேசங்களில் பண்ணும் உபாய அனுஷ்டானத்துக்காக ஷரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம் என்றும், இந்த மாதிரி சொல்லப்படுகிற இந்த சரீரம் எனக்கு வியர்த்தமாகாது, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா ஐம்புலன்கள் இழுக்கிறது. ஸோ இப்படி ஷரீராந்தரத்திலே தலை கட்டும்படியான ஷரீராந்தர கதியும் எனக்கு வியர்த்தம்.
இதெல்லாம் வேஸ்ட், எனக்கு நீர் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீர், கரெக்ட் தான். அது யாரோ மகான்களுக்கு, அடியனுக்கு அது அல்பன். இது சரீரம் முடிவில் ஷரீராந்தர கதி, தூமாதிகர் மார்க்கம் வழியாக போவேன், அதுவும் கஷ்டம். அனுஷ்டேயமான கர்மஞான பக்தி யோகங்களை சொல்லிட்டுன்னு கூட சொல்லலாம். இதை முன்பு சொன்ன சரீரங்களை சொல்லலாம். இந்த மாதிரி சரீரங்கள் எவ்வளவோ கொடுத்தீர், எல்லாம் வியர்த்தம். மே மகத் பயம், இப்படி வேஸ்டாக போன வியர்த்தமான அளவுக்கு அளவே இல்லை. தேசகால சரீரங்களும் இவற்றை பற்றி நின்று அனுஷ்டிக்கும் கர்மயோ ஞான பக்தி யோகம் போன்ற உபாய பயமும் எல்லாம் அப்படி நிற்கிறது. பயம் வருவானேன் அப்படின்னா, முன்பு தேவரீர் திருவடிகளை உபாயமாக பற்றி வர்த்திக்கையாலே தேவரீருடைய இரக்கமும் கெடும் என்று பயம். ஏன்னா முன்பு இந்த மாதிரி முன்னாடி பண்ணிக்கலையே, அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் அதில் இழியலாம் அப்படின்னா, அதனால் தேவரீருடைய சம்பந்தம் கிடைக்காதே என்ற பயம். இப்படி ஆச்சரியமாக இங்கே மகத்பயம் வர்த்ததே பயாவகே என்கிற சம்சார பயத்துக்கு இந்த பயம் மகத்பயம் வர்த்ததே. மகத்பயம் மிகுந்த பயமானது நிற்கிறது. சம்சார பயம், விஷயாந்தர பிராமணியத்தால் பயம், விஷய சுகங்கள் இழுக்கிறதே என்ற பயம், சாதனா அனுஷ்டானத்தால் வந்த பயம், சாதனாந்தர அனுஷ்டானத்தால். மீதி உபாயங்கள்லாம் பண்ணலாம், கர்மஞான பக்தி யோகம் எல்லாம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு அல்ப பேராசை வந்துட போகிறதே அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அதை ஆரம்பிச்சிட போகிறேனே என்ற பயம். விஷயாந்தர பிராமணியத்தால் வந்த பயத்துக்கு ஈஸ்வரன் கிருபையை பற்றலாம். அத்தையும் நழுவும்படி பண்ணுகிறதே சாதனாந்தர பரிகிரகம். அதாவது விஷய சுகங்களில் இழுக்கிறது அப்படின்னா, அதுக்கு ரிஷிகேஷான்னு பெருமாளையே நினச்சிட்டு இருந்தால் அதிலேருந்து கொஞ்சம் வெளி வரலாம் அவனுடைய கிருப்பையில், ரிஷிகேஷனுடைய கிருப்பையில். ஆனால் வேறு சாதனங்கள் கர்மஞான பக்தி யோகத்தில் போனால் பெருமாள் என்ன பண்ணுவான், அதுக்கு ஒத்துப்பான். நல்லது தானே பண்ணுறான், அதில் போயிட்டு மெதுவாக 4-5 ஜென்மம் கழித்து வரட்டுமே அப்படின்னு அதை நழுவும்படி பண்ணி விடுவான். அத்தையும் நழுவும்படி பண்ணுகிறது இந்த சாதனாந்தர பரிகிரகம். அப்படி சொல்லிட்டு அச்சுதா அப்படிங்கிறார், நழுவ விடாதவன். துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம் அப்படின்னு அன்று தேவரீரை விஸ்வசித்து தேவரீரை நம்பி இரு கையும் தூக்கி திரௌபதி அங்கு கையை விட்டவளை, அவளை நீர் கைவிடாமல் காப்பாற்றினீரே. தொத்பிரசாதான்யமாச்சுதா அப்படின்னு 18வது சாப்டரில் 23வது ஸ்லோகத்தில் கீதையில் தெரிவிக்கப்படுகிறது. அங்கே தொத்பிரசாதா மய அச்சுதா நியதம் சங்கிரகிதம் அராகத் வேஷத கிருதம். இந்த இடத்துல தொத்பிரசாதான் மய அச்சுதா என்று சொல்ல கடவுது. அச்சுதா தேவரீர் நழுவ விடாதவன். அதுதான் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மன ராமானுஜன் தனியன். அச்சுதன் அவர் சரணடைந்தவரை நழுவ விடாதவர், கைவிடாதவர். நம்பி போகலாம், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னா உள்ளத்தை கடந்தவன், உள்ளத்தில் இருப்பவன், அந்தர்யாமியாக இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதி. சர்வ சங்கிரக பட்சத்தில் நமஸ்தே என்ற பதத்துக்கு இது சேஷம். இப்படி இந்த புண்ணிய கால க்ஷேத்திர வாசாதிகள் ஜன்ம ஜரை மரணாதிகளுக்கு ஹேத்துவாகையால் பொன் விலங்கானாலும் இது பூண ஒண்ணாது, இதை ஆபரணமாக அணிந்து கொள்ள ஒண்ணாது பொன் விலங்கா இருந்தாலும். எனவே இது எல்லாமே சொர்க்கமும் எனக்கு பயஹேத்துக்கள், பயத்துக்கு காரணம். இதனால் இந்த பயமும் அதனுடைய சகாவான சோகமும் சரணாகதி அதிகாரம் சொல்லப்பட்டதாயிற்று இந்த ஸ்லோகத்தில். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளை சரணம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.